ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசு ராஜா போல எருசலேமுக்குள்ள நுழைஞ்சதை தான் குருத்தோலை பவனியாக நாம நினைவுபடுத்துகிறோம். இந்த பவனி தூத்துக்குடி குருஸ்புரம் ஆலயத்துல நடந்தது. இப்போ நாம குருத்தோலையை எப்படி ஒரு அழகிய வடிவத்துல செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனா தூத்துக்குடி பற்றிய தகவல்கள் உங்களை அடைவதற்கு உதவியா இருக்கும். இந்த வடிவத்தில் குருத்தோலையை செய்கிறதுக்கு முதல்ல ஓலையை நீள வாக்கில் கிழிச்சுக்கணும். அந்த குச்சியை விட்டுட்டு நீள வாக்கில் கிழிச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கோண வடிவில் மடக்கணும். இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக மடக்குவதன் மூலம் இந்த வடிவத்தை செய்ய முடியும். நம்ம குறிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நடுவில் இருக்கக்கூடிய அந்த தென்னையோடைய ஈர்க்கு குச்சியை சுற்றி, அதாவது சரிபாதியாக கிழிக்கப்பட்டிருக்கிற 2 பகுதிகளையும் பின்ற மாதிரி பண்ணணும். அதாவது அந்த குச்சியை சுற்றி வரணும். ஒரே சைடில் வச்சுக்கிட்டா அது நழுவி வெளியே வந்துடும். கடைசி அதனுடைய முக்கிய பகுதியான சிலுவையை மேலே செஞ்சு வச்சிருவோம். நன்றி.